அனைவருக்கும் வணக்கம். ஆனந்தராகம் நிகழ்ச்சியின் 2வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில ஷாம் அவர்கள பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஷாம் எப்படி சினி ஃபீல்டுக்கு வந்தாரு? அவர் எந்தெந்த இசையமைப்பாளர்கள்ட்ட வயலின் வாசிச்சாரு? அவர் எப்படி இசையமைப்பாளரா மாறினார்? என்னென்ன பாடல்கள் குடுத்தார்? அப்படிங்கிறத கடந்த பதிவுல பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பதிவு. இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏவிஎம் தயாரித்த குழந்தையும் தெய்வமும் படத்தை அவங்க தெலுங்குலையும் எடுத்தாங்க. படத்தோட பேரு லேத்த மனசுலு. தமிழ்ல அன்புள்ள மான்விழியை பாட்டு இருக்கு இல்லைங்களா, அதோட தெலுங்கு பதிப்புல அந்த சோலோ வயலின் வரும். அதை வாசிச்சது ஷாம் அவர்கள் தான். அதே போல லேத்த மனசு படத்துல கோழி ஒரு கூட்டிலே சேவல் ஒரு கூட்டிலே பாட்டோட தெலுங்கு பதிப்பு இருக்கும். அதுலயும் அந்த சோலோ வயலின் வாசிச்சது ஷாம் அவர்கள் தான். டிஜி லிங்கப்பா, டி.கே. ராமமூர்த்தி, சலபதி ராவ், ஆர்.டி. பர்மன் போன்ற இசையமைப்பாளர்கள்கிட்ட அசிஸ்டண்டாக இருந்திருக்காரு ஷாம் அவர்கள். இதை பற்றி சொல்லும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, இவங்ககிட்டலாம் அசிஸ்டண்ட்டாக இருந்தது எனக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இவங்க செஞ்ச அந்த மெலோடிகளில் நானும் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் ஷாம். எல்லா இசையமைப்பாளர்களுக்கும் வரக்கூடிய ஆசை ஷாம் அவர்களுக்கும் வந்தது. அதாவது சொந்த குரலை பாடணும் அப்படிங்கிற ஆசை ஷாமுக்கு வந்தது. 1976ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் உணர்ச்சிகள். ஆர்.சி. சக்தி டைரக்ட் பண்ண படம் இது. கமலஹாசன் ஹீரோ. இந்த படத்தில் கமல், ஆர்.சி. சக்தி சேர்ந்து தான் இந்த படத்தோட கதை எழுதியிருப்பாங்க. அதே போல் ஆர்.சி. சக்திக்கு அசிஸ்டன்ட் கமலஹாசன். இந்த மாதிரி ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அப்போதான் கமல் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு ஹீரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அரங்கேற்றம் படத்துக்கு அடுத்தது இந்த படம் வந்திருக்கணும். ஆனால் ஒரு 4 வருஷம் டிலேவாக 1976 வந்தது. நான் ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எந்த ஒரு அப்கமிங் ஹீரோவும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்க யோசிப்பாங்க. கதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு செக்ஸ் சப்ஜெக்ட். இதில் கிராமத்துலேருந்து கமல் ஒரு பெண் விவகாரத்தில் உயிருக்கு பயந்து ஓடி சென்னைக்கு வந்துடுவார். வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் தடம் மாறி ஒவ்வொரு ப்ராஸ்டியூட் வீடாக போக ஆரம்பிச்சிடாரு. ப்ராஸ்டியூட் வீட்டுக்காக போயிட்டு கடைசியில் பால் வினை நோய்ங்கிற அந்த வினேரியல் டிசீஸ் அவருக்கு வந்துடும். அந்த டிசீஸ் அவர் கடைசியில் இறந்துருவார். இந்த மாதிரி ஒரு கேரக்டரில் நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். அந்த தைரியத்தோடு இந்த படத்தை கமலஹாசன் பண்ணியிருப்பார். பேர் தான் உணர்ச்சிகள், செக்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்லாம் சொல்கிறமே தவிர இது ரொம்ப அருமையான படம். ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய படம். இந்த படம் ஒரு பாடம். அந்த படத்தில் முதன் முறையாக ஷாம் அவர்கள் சொந்த குரலில் பாடியிருப்பார். பொன்னாசையா, பெண்ணாசையா, மண்ணாசையா, மனிதனின் ஆசைகள்னு பாட்டு முதல் தடவையாக சொந்த குரலில் ஷாம் அவர்கள் பாடியிருப்பார். உணர்ச்சிகள் படத்தில் ஒரு அருமையான டுயட் எஸ்பிபியும் ஜானகியும் பாடியிருப்பாங்க. நெஞ்சத்தில் போராடும் எண்ணங்கள் நீங்காமல் நீ தந்த மோகம் அல்லோன்னு ஒரு பாட்டு. படம் அந்த சமயத்தில் ஹிட்டான பாடல் இது. 1978ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் மனிதரில் இத்தனை நிறங்களா. கமலஹாசன், ஸ்ரீதேவி நடித்த படம் இது. இதில் எஸ்பிபி ஒரு அற்புதமான பாடலை பாடியிருப்பார். கூடவே எஸ்பி சைலஜா ஹம்மிங் பண்ணுவாங்க. மழை தருமோ என் மேகம் அப்படின்னு இந்த பாடல் காட்சியில் நடித்தவர் முரளி மோகனும் ஸ்ரீதேவியும். சலீல் சௌத்ரி கிட்ட அசிஸ்டண்டா ஷாம் இருந்ததுனால அவருடைய பாதிப்புகள் இந்த பாட்டில் நிறையவே தெரியும். மனிதரில் இத்தனை நேரங்களா படத்துல ஒரு மிகவும் வித்தியாசமான பாட்டு ஒன்று ஷாம் கொடுத்திருப்பாரு. அவர் பல மலையாள படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. அதில் ஒரு மலையாள படத்தில் போட்ட மெட்டை திரும்ப தமிழில் பயன்படுத்திட்டு இருப்பாரு. இது ஒரு ஃபீமேல் டுவேட். ஜானகியும் வாணிஜரும் பாடியிருப்பாங்க. பொன்னே பூமியேடி எங்கும் தாய்மையடிங்கிற பாட்டு ரசிகர்களால் மறக்கவே முடியாத ஒரு பாடல். 1979ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் பஞ்சகல்யாணி. சிவச்சந்திரன்,
வசந்தி, தங்கவேலு நடித்த படம் இது. அந்த பஞ்ச கல்யாணிங்கிற கேரக்டரில் ஒரு கழுதை நடிச்சிருக்கும். இந்த படத்தில் ஒரு அருமையான பாடலை எஸ்பிபி பாடியிருப்பார். பூமாதேவி போலே வாழும் ஜீவன் நீதானேன்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டை எழுதியது வந்து புலவர் சிதம்பரநாதன். நம்மளால இன்னைக்குமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான பாட்டை ஷாம் இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. இந்த பதிவில் வந்து ஷாம் அவர்களுடைய இசையில் வந்த ஒரு சில பாடல்களை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.